ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலிமா நான் வந்துட்டு 30,000 ஏர்ன் பண்ணுறேன், 50,000 ஏர்ன் பண்ணுறேன், 1 lakh ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுக்க பார்க்கலாம். ஜென்ரலாக மார்க்கெட்டிங் அப்படின்னாலே ஒரு ப்ராடக்டை நம்ம ப்ரொமோட் பண்ணுறது, செல்லர்கிட்ட இருந்து கஸ்டமர் எண்டுக்கு நம்ம ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறது தான் மார்க்கெட்டிங். அப்படிப்பட்ட ஒரு டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். வேர்ல்டு வைடாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவோட மக்கள் தொகையில் நம்ம செகண்ட் பிளேஸில் இருக்கோம். அப்படிங்கும்போது நம்ம இந்தியாவில் எத்தகைய ப்ராடக்டையும் ஈஸியாக நம்ம மார்க்கெட்டிங் பண்ண முடியும். இப்போ இருக்கிற இந்த இன்டர்நெட் வேர்ல்டில் நம்ம ஒரு டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு யூனிக் லிங்க் மூலிமா நம்ம செல்லர்கிட்ட இருக்கிற ப்ராடக்டை கஸ்டமர் எண்டுக்கு நம்ம செல் பண்ணி கொடுக்கறது தான் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை நம்ம பண்ணும்போது நமக்கான பேசிவ் இன்கம்மை நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். அது இல்லாமல் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை நம்ம டிஜிட்டல் முறையில் பண்ணுறதுனால நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற நேரங்கள்லையும் நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற இடத்துலையும் நம்ம இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்குக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம். அவங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கான ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை கொண்டு போய் நம்ம மெடிக்கலில் கொடுக்குறோம். நம்ம போகிற மெடிக்கல் பார்த்திங்கன்னா அந்த டாக்டர் ரெஃபர் பண்ண மெடிக்கலாக தான் இருக்கும். அப்போ அந்த மெடிக்கலில் போய் நம்ம அந்த மெடிசனை பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த டாக்டருக்கான கமிஷன் அந்த மெடிக்கல் ஷாப்பில் இருந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுவும் ஒரு வகையான அஃபிலியேட் ப்ரோக்ராம், அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இது ரியல் டைமில் நமக்கு எல்லாத்துக்குமே நடந்திருக்கும். அப்படி நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராமில் நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணுற கம்பெனியில் நம்ம முதல்ல சைன் அப் பண்ணணும். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அஃபிலியேட் ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுற கம்பெனிஸ் நிறையா இருக்காங்க. அதில் ஃபெமிலியராக இருக்கிறது கிளிக்பேங்க் அஃபிலியேட் ப்ரோக்ராம், அமேசான் அஃபிலியேட் ப்ரோக்ராம், ஜென் ரிவ்யூஸ். நம்ம அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அந்த அஃபிலியேட் பார்ட்னர்கிட்ட இருக்கிற ப்ராடக்டை நம்ம ப்ரொமோட் பண்ணணும். அந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிறது எந்த வேஸ்லலாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்டுக்கான பிளாக்ஸ் க்ரியேட் பண்ணி அந்த பிளாக் மூலிமா நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்டை பற்றின டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன், அதுக்கான ரிவ்யூஸ், நம்ம வீடியோஸ் க்ரியேட் பண்ணி அதில் நம்மளோட அஃபிலியேட் லிங்க் மூலயமா ப்ரொமோட் பண்ணலாம். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கான அஃபிலியேட் லிங்க்கை சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட் அந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நம்மளுடைய அஃபிலியேட் லிங்க்ஸை ஷேர் பண்ணி நம்ம அந்த ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணலாம். இப்படி நம்ம இந்த ப்ராடக்ட்ஸை நமக்கு தெரிஞ்ச வேஸில் ப்ரொமோட் பண்ணுறது மூலியமா ஒரு கஸ்டமர் அந்த யூனிக் லிங்கை கிளிக் பண்ணி அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அஃபிலியேட் பார்ட்னர் நமக்கான கமிஷனை நமக்கு கொடுக்குறாங்க. இந்த வேஸில் தான் நம்ம மக்கள் நிறையா பேர் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணி மாதம் 30,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபா வரைக்கும் நிறையா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நம்மளும் ஒரு பெஸ்ட்டான ஒரு அஃபிலியேட் ப்ரோக்ராம் பார்ட்னரை சூஸ் பண்ணி நம்மளும் அதில் சைன் அப் பண்ணி நமக்கான யூனிக் லிங்க்ஸ் மூலயமா நம்மளுடைய பேசிவ் இன்கம்மை அஃபிலியேட் ப்ரோக்ராம் மூலயமா ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை ஜென் ரிவ்யூஸ் ஆன்லைன். நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்டை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஜென் ரிவ்யூஸ் ஆன்லைன் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ்க்கான ரிவ்யூஸை பாருங்கள். இவங்க கொடுக்குற ஒவ்வொரு ரிவ்யூஸும் வெரி ஜென்யூன் அண்ட் ட்ரஸ்டபுளாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ எவ்ரி ஒன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.